ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு கிட்ஸு ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட மேல் தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி ஒரு கேரட் துருவி வச்சு நல்லா மெல்லிஸாக துருவி எடுத்துக்கலாங்க. சின்ன கண்ணில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம புழிஞ்சோன்னா இதுலேருந்து தண்ணி வருங்க. இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணிக்கு நம்ம துருவின மரவள்ளி கிழங்கை சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருங்க. கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பால் எல்லாமே வெளியில் வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தண்ணியோடு சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வராது. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கீழே ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணிலாம் போய் நமக்கு ஒரு பன்னீர் மாதிரி கிடைக்குங்க. நல்லா இதை இந்தளவுக்கு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு நல்லா கைகளை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுருக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைனாக உடச்சி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல்லாம் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி பிசையும் போது லைட்டாக நமக்கு தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு பர்ஃபெக்டாகவே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர கலந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழை இலையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுலாங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், இதை தட்டையாக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி விட்டு ஒரு மிட்டாய் மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வந்துடுங்க. இதை அப்படியே நாம் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி 4 சைடும் இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்துக்கலாம். இது பிரிஞ்சிடாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே திருப்பி வச்சிடலாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் இல்லை ஒரு ஸ்டீமரில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மரவள்ளி கிழங்குல செஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோன்னா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு அப்படின்னாலே நம்ம அப்படியே அதை 4ஆக வெட்டி உடனே உப்பு போட்டு அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த லீவ் டைமில் ஒரு ஹெல்த்தியான இந்த மரவள்ளி கிழங்கு மிட்டாயை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஏலக்காய் தேங்காய் வாசனையோட அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு மிட்டாய் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.